ஏன்னா இப்போ நம்மளுடைய பெயரியல் பேராசான் அன்புக்குரிய அண்ணன் பண்டிட் விஜய் அண்ணன் அவருக்கு தெரியாதவங்க மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைண்ணா. அது உண்மை சொல்கிறதுல எனக்கு எல்லாமே இது உண்மை தானே. அப்போ அவருக்கு நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துக்கு நிறைய டைம் வந்திருக்காரு. அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி வரவேற்று அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என்னை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னுடைய பெயர் பண்டிட் விஜய். இயற்பெயர் வேறு. இயற்பெயர் இதுதான் என்னுடைய இயற்பெயர், சரவணன். சரியா? என்னுடைய உண்மையான பேர். இந்த துறைக்கு இப்போ 28வது வருடம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி பழமையான விஷயங்கள் நான் ஆரம்ப காலத்தில் கற்றுக்கொண்ட இந்த பஞ்சபூத தத்துவம். முதல்ல பேசின அவர் பேரும் சரவணன் பாருங்க. ரெண்டாவது பேசினவர் பேர் ஐயா, உங்கள் பேருங்க ஐயா? வீரக்குமார் ஐயா. லக்கணத்திலேயே எனக்கு செவ்வாய் இருக்கும். செவ்வாய் சனி சரவணன். சரியா? செவ்வாய் சர வீட்டுக்கு ட்ரையாங்கிளில் இருக்கும். செவ்வாய் சர வீட்டில் இருந்தாலே சரம் நகரக்கூடியதா. அப்போ சரவணன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, எனக்கு லக்கணத்திலே செவ்வாய் உட்காந்து குருவை பார்வை செய்வார். இந்த குரு தனுசு வீட்டில் இருப்பார், லக்கணத்திலே செவ்வாய் இருப்பார். அடியேன் ரிஷப லக்கணம். நிறையா பேருக்கு தெரியும் என் ஜாதகம். நானும் காலப்பகை திசையை சந்தித்து வந்த ஆள். சந்திர திசை வரும்போது எங்கள் அப்பா பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அடியேன் SSLC ஃபெயிலு. எப்படி பாருங்கள். காலப்பகை கொடூரமான ஒரு விஷயம். 6-8-12 என் வாழ்க்கையில் சந்தித்து வந்த மகா பாவி நான். எனக்கு அந்த சந்திர திசை தான் என் லைஃபே கெடுத்தது. அருமை. இன்றைக்கி அண்ணன் ஞாபகப்படுத்திட்டார். ரொம்ப அருமைண்ணே. நான் முதல்ல கேட்டதே காலப்பக திசை. ரொம்ப நொடிச்சு போய் உட்காந்துருக்கேன். எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது, ஜோதிட நம்பிக்கை கிடையாது. என் தந்தையார் ராமச்சந்திரா மிஷன் அதனுடைய அபியாசி. அதுக்கு முன்னாடி பிரஜா பிரம்மகுமாரிகள் இயக்கம் அதில் இருந்தவர். அதுக்கப்புறம் நிறையா யோகிகள் எல்லாம் சந்தித்தவர். இராணுவத்தில் பணிபுரிந்தாலும் அவரும் ஆரம்ப காலத்தில் திராவிட சித்தாந்தம், திராவிட கொள்கையெல்லாம் தளத்தி வலிக்கு எண்ணெய் வைக்க மாட்டேன்னு சொன்னவர் தலையில். அப்படியேப்பட்டவர் அவர். ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு இறையாற்றல்ங்கிறது ஒரு நமக்கு நன்மையை செய்யாமல் விடுமா? அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இறைபலம் தேடுவாங்களா இல்லையா? அவரும் மாறியவரே. எப்படி பார்த்தீங்களா காலப்பகை எப்படி வேலை செய்யும்னு? எத்தனை வயசுக்குள்ளே? 30 வயசுக்குள்ள எல்லாம் சந்திச்சாச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் சந்தித்தேன் பாருங்கள் காலப்பகையில். அத்தனை துன்பம். நான் வாழ்க்கையில் சந்தித்தது எல்லாமே துன்பம். அனைத்தும் சோகம், அனைத்தும் சோகம், அனைத்தும் சோகம். எப்போ குருதசை வந்ததோ, குருதசை சுயபுக்தி வரை ரொம்ப மிகப்பெரிய போராட்டம். ஆனால் ஜோதிட அறிவு, ஜோதிட குறிமார்கள் கொடுத்த அறிவு இன்றைக்கி அவங்களுடைய பொற்பாதம் தொட்டு தான் நான் டெய்லி மனசுக்குள்ளே அவங்கள நினச்சி ஏங்கி முக்கியமான குருமார்கள்லாம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு. அதில் ரொம்ப உன்னதமான என்னுடைய இப்போ இருக்கிறாரு 2வது குருநாதர், முழுவதும் கற்றுக் கொடுத்த திரு ஜோசப் சுந்தர்ராஜ் ஐயா. சாதாரண வாட்ச்மேனாக போய் நிற்கும்போது காலப்பகை பாருங்கள் எவ்வளோ கொடியதுன்னு. வாட்ச்மேனாக போய் நிற்கிறேன். இத்தனையும் இழந்து கோயம்புத்தூரில் அனாதையாக செக்யூரிட்டியாக போய் நிற்கிறேன். அங்கே எனக்கு தோள் கொடுத்த நபர் திரு வீரக்குமார். எனக்கு முன்னாடி பேசின அண்ணனுக்கு முன்னாடி பேசினார் இல்லையா, நட்சத்திர மரங்கள். வீரக்குமார் சார் வெளியில் போயிட்டாரா? பூராட நட்சத்திரம், நான் பூரம். அண்ணன் பரணி பாருங்கள். அப்போ பேர்லேயே பரணி வச்சுருக்கிறாரு. அண்ணே பரணி அண்ணே, எங்கள் வீட்லேயும் பரணி தான் என்ன. அப்போ திரு வீரக்குமார் அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். என் நண்பன் எங்கே இருக்கப்பா, உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன்
அப்படின்னு தேனி மாவட்டம் அமைச்சியாபுரத்தை சேர்ந்த என் நண்பன் நான் தேடிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடிலாம் இருக்கேன்னா, நான் பெரிய ஒரு ஜோதிடராக இருக்கேன்னா, அவன் போட்ட சோறு அதெல்லாம் மறக்க முடியாது. வீரகுமார் வெள்ளை கோயில் கடக்கும் போதெல்லாம் வீரகுமார சாமி பார்த்துட்டு போவேன். அந்த ஞாபகப்படுத்திட்டீங்க. ஸோ அப்போ இந்த காலப்பகைங்கிறது எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். எவ்வளவு நான் ஆரம்ப காலத்தில் படித்த ஒரு ஜோதிட கலையை அண்ணன் இன்றைக்கி ஞாபகப்படுத்தி இன்றைக்கி கண்கலங்க வச்சுட்டிக்கிறேன். பழனி என்ன சாதாரண விஷயம் இல்லை, அவர்கிட்ட சும்மா யார்கிட்டையும் பழகிட முடியாது. எங்களுக்குள்ளே ஒரு ஸ்லேடை வந்தது ஆரம்ப காலத்தில், அது சின்ன பிள்ளை சட்டை மாதிரி. ஆனால் அந்த உரிமையோடு என்னை ஒவ்வொரு தடவையும் நினைவுபடுத்தி கூப்பிட்றாரு பார்த்தீங்களா. இன்றைக்கி அவர் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு முழுக்க அவர் ஒரு காரணம் இல்லையா. முன்ஜென்ம தொடர்பு இல்லாமல் யாரையும் சந்திக்க முடியாது. முன்ஜென்ம தொடர்பு இல்லாமல் யாரையும் சந்திக்க முடியாது. பழனி அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு சம்பவம் 2 நாளைக்கு முன்னாடி காலையில் போகும்போது நான் கூப்பிட்டு பேசுகிறேன், அண்ணே வந்துடுவேண்ணே அப்படின்னு. 3 வாரம் ஜூம் மீட்டிங் போட்டு பேசி அட்டன் பண்ண முடியல. அதுக்கு முதல்ல வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ கூப்பிட்டு பேசும்போது அவர்கிட்ட எவ்வளவு வாஸ்து விஷயம் இருக்குது. வாஸ்துவில் என்னை பொறுத்தவரை நான் பார்த்து வியந்ததில் உயர்திரு சென்னியப்பன் ஐயா, தமிழ்நாடு பிஎஸ்என்எல்ல மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்தவர் சென்னியப்பன் ஐயா. அவர் கோயம்புத்தூரில் வச்சு ஐயா வச்சு ஒரு வாஸ்து வகுப்பு போட்டோம். அப்போ எனது உயிர் நண்பர், நாங்கள் 2 சந்திக்க முடியல, பேச முடியல, என்னுடைய கால சூழ்நிலை. திரு முத்துக்குமார் அண்ணன் துடியலூரில் இருக்கார், பிஜேபியினுடைய ஒன்றிய செயலாளராக இருந்தவர். இந்த பதவி வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது, அவர் வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மனை, தென்கிழக்கு அக்னியை அடைச்சி கட்டியிருப்பாங்க. தென்கிழக்கு அக்னியை அடைச்சி கட்டியிருப்பாங்க. தென்மேற்கு மூலையும் ஈசானியமும் வாயு மூலையும் காலியாக இருக்கக்கூடிய கட்டடம். ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நேரம், அண்ணே ஐயாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டுவாங்க. நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போகணும். சரி போகலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போகிறோம். போன உடனே அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க வீட்டோட ஹிஸ்ட்ரியை புறம் சொல்கிறார். அவருடைய ஹிஸ்ட்ரியை புறம் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு, இந்த தென்மேற்கு மூலையில் ரூம் எடுங்க, நார்த் ஈஸ்ட் கார்னரில் 2 தென்னை மரம் இருக்குது, அந்த தென்னை மரத்தை நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே, இல்லை இந்த இடத்துல ரூம் கட்டி பிளாஸ்டிங் பண்ணும் பொழுது ஒரே நாளில் இந்த மட்டை உரம் கீழே விழுந்துடும், இந்த மட்டை உரம் கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். எனக்கு இந்த சம்பவம் தெரியாது. ஒரு கட்டத்தில் ஒரு 2 வருஷம் கழித்து இவர் அந்த ஒரு 6 மாதம் 1 இயர்லேயே பெரிய லெவலுக்கு போயிடுறாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுறாரு, பெரிய லெவலுக்கு போயிடுறாரு. துடியலூரினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக மாறிடுறாரு. விட்டு போன கம்பெனியை கையில் எடுக்கிறாரு, திருமணம் முடிக்கிறாரு. லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி ஆயிடுது. ஒரு 2-2.5 வருஷத்துக்குள்ளக்க வாஸ்து உண்மையா பொய்யா சொல்லுங்கள்? 100% உண்மை. 2-2.25 வருஷம் கழித்து எனக்கு குருதச சுயபுக்தி முடிய போகிற நேரத்தில் கோச்சாரத்தில் குருவனுடைய நகர்வு அத்தனையும் நடக்குது. அந்த காலகட்டங்களில் பெரும் கடனாளியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்னை கூப்பிட்டு ஒரு நாள் காலையில், நான் அங்கங்கே அப்போல்லாம் கருத்தரங்குகளில் பேசுவேன், அண்ணனுக்கு தெரியும். கடைசியாக ராகவாழ்க ரமேஷ்குமார் அவருடைய மீட்டிங் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன். வந்தோடனே கூப்பிட்றாரு, லைவில் பார்த்தேன், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, அருமையாக இருக்குது, ஏன் இப்படியே இருக்கீங்கன்னாரு. தெரியலைங்கய்யா, நீங்கள் அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் வீட்டுக்கு வாஸ்து பார்த்தீங்க, அன்றைக்கி என் வீட்டையும் பார்த்தீங்க. என் வீட்டில் அப்படி ஒன்றும் நார்த் ஈஸ்ட் கார்னர் நல்லா தான் இருக்குது அப்படின்னு. டிராயிங் அனுப்புங்கன்னாரு. 1.5 அடி வாயு மூலை கிராஸ், மேற்கு வாயு மூலை. என் வீட்டுக்கு நேர பின்னாடி காம்பவுண்டருக்கு 60 அடி நீளத்துக்கு தண்ணீர் தொட்டி. அடுத்த வீட்டில், என் வீடு கிழக்கு பார்த்த மனை, மேற்கு பார்த்த வீட்டில் 60 அடி நீளம், 9 அடி அகலம், 16 அடி ஆழத்துக்கு தண்ணீர் தொட்டி. அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் ஈசானியத்தில் தண்ணீர் தொட்டி கட்டினால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும், இல்லைனா வீட்டை காலி பண்ணியிருக்கேன்ட்டார். சரின்னு சொல்லிவிட்டு வீட்டை காலி பண்ணி 6வது மாதம் ஆதன் தொலைக்காட்சியில் இந்த செல்ஃபோன் வீடியோ வரும் வரை நான் மிகப்பெரிய கடனாளி. 2 வீடியோ வார வெட்டிக்கு நானும் என் துணைவியாரும் கடன் வாங்கி, ஏன்னா எதையும் மறைச்சி பேசுகிற ஆள் கிடையாது, எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள். வார வட்டிக்கு கடன் வாங்கிட்டு சேரன் எக்ஸ்பிரஸில் காலையில் சேரனில் இன்டர்சிட்டியில் ஏறி சென்னை போய், சென்னையில் விருதுநகர் நாடார் மேன்ஷனில் ரூம் போட்டுட்டு ஈவினிங் ஆதன் தமிழ் சேனலில் போய் அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூசருக்கு ஜாதகம் சொல்கிறேன்.
செல்ஃபோன் நம்பரை வச்சும் ஜாதகத்தை வச்சும் பலன் சொல்லி வருங்கால கணவர் பேர் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறேன். மறுநாள் அந்த அலுவலகம் போகும்பொழுதே அலுவலகமே பரபரப்பாக இருக்குது. நேற்று ஒருத்தர் வந்தாரியா என்னமோ செல்ஃபோன் நம்பர் வச்சு சொல்கிறார், என்னென்னமோ சொல்கிறார், வித்தியாசமாக சொல்கிறாருன்னு பரபரப்பாக இருக்குது. என்னைய வித்தியாசமாக ஒரு பிராணியாக பார்க்குறாங்க அவங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டு வீடியோ, ஒரு வீடியோ வந்து பேரியல் கலைனா என்னங்கிறத பற்றி ஒரு வீடியோ, ஒரு ஃபுட்டேஜ். ரெண்டாவது என் கூட பேசின அந்த பொண்ணு நர்மதாங்கிற பொண்ணு செல்ஃபோனை வச்சு பலன் சொல்லுவீங்களாம்ல, எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அது லைவாக நடந்து எடுத்து வந்த வீடியோ. இந்த வீடியோ விட்டு வெளியில் வர்றேன், இப்போ பேரியல் கலைக்குள்ளே வரேன். இந்த ஆதன் மீடியா ஸ்டுடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காலையில் 10 மணிக்கு நான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 10 மணிக்கு நான் 9:45 போயிடுறேன். ஸ்டுடியோ க்ளோஸாக இருக்குது. சென்னைக்கு ஒரு 11 மணிக்கு மேலே தான் இயங்கும். ஸோ ஒரு 10:30 மணிக்கு போல் வாங்க சார்ன்ட்டாங்க. அடுத்த வீதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஐயாவுடைய வீடு. என்னுடைய ஜாதகப்படி தனுசில் உட்கார்ந்த குரு திசை. ஆட்டோ டிரைவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா முனுசாமி. சென்னை சென்ட்ரல் ஏரியாவில் ஆட்டோ ஓட்டக்கூடியவர். லக்கணத்துலேயே சனி, முனுசாமி, 3 கிரகம் முனுசாமி. சரியா? அப்போ எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு பக்கத்தில் எம்ஜிஆர் ஐயா வீடுன்னொடனே ஆற்காடு ரோடு, அந்த ரோடு பேர். உடனே போகலாமே அப்படிங்கிற. நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த சிந்தனை இல்லை. இது சத்தியம், உண்மை. யாருக்கு அந்த சிந்தனை வராது? சும்மா போய் வேணால் சொல்லலாம், எனக்கு சிந்தித்தேன் யோசித்தேன், அப்படிலாம் கிடையாது. இது பிரபஞ்சம் இயக்கும், கொடுக்கும், அனைத்தையும் கொடுக்கும். அப்போ உள்ளே போயிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு போயிட்டு உள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்து அந்த பேரியல் ஜோடங்கிற வீடியோ அது முடிக்குது. அது முடித்தோடனே அடுத்து இந்த செல்ஃபோன் வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் வர்றோம். வெளியில் வரும்பொழுது அது இடம் டி நகர், என் லக்கணப்படி 6ஆம் இடம். நான் காரில் ஏறும்போது அப்போ தான் நான் சொல்கிறேன், இது டி நகர், வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை சந்திக்க போகிறோம், நம்ம கஷ்டம் இதோட விலக போதுமா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறேன். சத்தியமாக திருப்பு முனை வந்தது. என்னுடைய லக்கணப்படி 2ஆம் இடத்தை குரு தனுசிலிருந்து பார்ப்பதால் அது தனுசு வீடு, வரம் வீடு. அப்போ ராமாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வீடு. அதை ஆற்காடு ரோடுன்னு சொல்லக்கூடியது 6ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டு சனி செவ்வாய் தொடர்பு கொண்டு பார்வை செய்வதால் அது ஆற்காடு ரோடுன்னு எடுக்கலாம். ஸோ அந்த வீட்டுக்கும் போகலாம். ராமாவரம் போனாலும் எனக்கு வேலை செய்யும். இன்னமும் நான் ஆதன் தொலைக்காட்சி போகும் பொழுது நான் ராமாவரம் போய் இன்னும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வீட்டுக்கு போயிட்டு தான் நான் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். மற்றவங்களை பொறுத்தவரை அது அவர் தலைவராக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம். நான் கிரக காரகத்துவமாகவும் வாழ்ந்த ஒரு மகான் அல்லவா, அதனால் நான் போய் நான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியெலாம் கிடையாது. ஸோ இந்த பேரியல் கலையை இப்படிலாம் நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ இப்படிலாம் நம்ம பேர் எடுக்கலாம், இப்படிலாம் பண்ணலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்தந்த இடங்களுக்கு போகும்பொழுது புத்துணர்ச்சி இயற்கையாகவே வரும். நீங்கள் ஒரு சில இடங்களுக்கெல்லாம் போய் உட்காந்திங்கன்னா உட்காரவே முடியாது. எப்படா எந்திரிச்சு கிளம்புவோம், இந்த ஊராடா அப்படிலாம் நம்மளை யோசிக்க வைக்கும். நான் போகும்பொழுது அந்த லொக்கேஷன் எனக்கு கண்ணில் பட்ட உடனே எனக்கு பிடிச்சா மட்டும் தான் அந்த இடத்துல இருப்பேன், இல்லைன்னா அந்த இடத்துக்கே இருக்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது பொதுவாக. அந்த அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏன் பிடிக்கலை, அந்த காரகத்துவ பெயர் என்ன, அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை பயன்படுத்தணும். நம்ம அப்போ இது போனால் அந்த பேர் கரெக்டாக இருக்குது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் பேசிக், நம்மளுடைய அடிப்படை ஜோதிடம். அலரி மரத்துக்கான நட்சத்திரம் என்ன அண்ணே? அலரி மரத்துக்கான நட்சத்திரம் எனக்கு மறந்துருச்சு. சரி, இது 12ஆம் இடமாக வந்து 4 சம்பந்தப்பட்டால் சூரியன் ராகு தொடர்பு கொண்டால் தூக்கத்தில் அலறி எந்திரிப்பார்கள் எடுக்கலாம். இவ்வளோதான் மேட்ரு. தூக்கத்தில் அலறி எந்திரிப்பார்கள். இப்படி காரகத்துவத்தை ஃபிட் பண்ண அது வரும். இது வந்து முதல்ல ஊர் சுத்தாமல் வராது. அப்போ இப்போ நமக்கு அந்த வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா சென்னியப்பன் ஐயா எந்த அளவுக்கு வாஸ்துல எக்ஸ்பர்ட்டோ, ஏன் நான் துடியலூர் போனேன், எதுக்காக முத்துக்குமார் அண்ணனுக்கு எனக்கு என்ன தொடர்பு? என் ஜாதகத்தில் குரு தனுசில் பலமாகி சந்திரனை பார்வை செய்வார். சந்திரன் குரு முத்துக்குமார், லக்கணத்திலேயே செவ்வாய், 9 சனியுடன் சம்பந்தப்பட்டதால் செவ்வாய் தான் சென்னியப்பன், 9ஆம் இடம் அப்பா. சென்னியப்பங்கிறது முருகன் தானே. அப்போ சென்னியப்பன் ஐயாவுக்கும் எனக்கும் தொடர்பு ஜாதகத்தில் உண்டு. அதே பிஜேபி முத்துக்குமார் அண்ணனுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு. இப்போ அண்ணன் பேர்லேயே பரணி பாரதியின் பேர் வச்சுருக்கிறார். செவ்வாய் சந்திரனை பாரதின்னு நான் எடுப்பேன், மற்ற குருநாதர் வேறு மாதிரி. கரெக்டாக எனக்கு லக்கணத்தில் செவ்வாய் சந்திரனை பார்வை செய்யும். அதே சென்னியப்பன் ஐயாட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை நான் பரணி பாரதி அண்ணங்கிட்ட நான் பார்த்தேன். பரணி பாரதி அண்ணங்கிட்ட அந்த விஷயத்தை நான் பார்த்தேன். அவர் சாதாரணமான மனிதர் அல்ல. வாஸ்துல என்னை பொறுத்தவரை ரொம்ப 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 எக்ஸ்பர்ட்.
ரொம்ப ரொம்ப என்னையே பிரமிக்க வச்சுருக்கிறார் வாஸ்துல, என்னையே பிரமிக்க வச்சுருக்கிறார். ஏங்க படித்த இன்ஜினியரிங் தெரிலிங்க. அநேகமாக இந்த என்னை பொறுத்தவரை இந்த பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இல்லையா, படிக்கும் பொழுது அனைத்து கல்லூரிகளும் தயவு செஞ்சு வாஸ்துக்கலையை அரசாங்கம் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் பரவாயில்ல, தெரியாமல் இந்த மாதிரி மனிதர்களை வச்சு வகுப்படுங்க. ஏன்னா நிறையா பேர் வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க, நிறையா பேர் வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை மெஷர்மெண்ட்டு. மூளை மட்டும் இருக்கா, மூளையாக இருக்கணுமா இல்லையா, மூளையை பயன்படுத்தணும். ஒரு வீட்டுக்கு மூளை மட்டும் முக்கியம். ஆனால் ஜன்னல் செய்கிறது கூட மூளை மட்டும் இல்லாமல் செய்கிறாங்க. இன்றைக்கி ஜன்னலே அளவு இருக்கா இல்லையா, அளவு இருக்கா இல்லையா, இந்த ஜன்னல் இப்படி தான் இருக்கணும், இந்த வாசல் இப்படி தான் இருக்கணும், இந்த நிலை இவ்வளோ தான் இருக்கணும்னு தெரியுமா இல்லையா. ஒரு சம்பவம் நடந்தது, முந்தாடத்துக்கு 2 பேரும் காலில் பேசிகிட்டு இருக்கோம். அண்ணன் எங்கேயோ கோயம்புத்தூர் தான் வந்தீங்களானே, கோயம்புத்தூர் தான் வாஸ்து பார்க்க வந்துருந்துருக்கிறாரு. வந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, திருப்பதி உண்டியலை எங்கே வைக்கலாம். இதுக்கெல்லாமா யாருக்கு ஜோசியம்? எப்படி பாருங்கள், மீடியாவில் என்ன பேசணும் எதை பேசணும் தெரியாமல் பேசி. அவர் லிஜெண்டுங்க வாஸ்துல லிஜெண்டு. ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க கூட்டு போகிறோன்னே அது டக்கு டக்குன்னு மைண்டில் ஓடணும். நான் வாஸ்து வச்சு பலன்னு சொல்கிறேன், அது வேறு, அது நான் என் ஸ்டைல் வேறு. அவர் ஸ்டைலுங்கிறது அந்த கட்டடம் எப்படி எழும்பும். முதல்ல அவன் வீடு கட்டுவானா, அவன் ஜாதகத்துக்கு அவன் நட்சத்திரத்துக்கு இந்த மனைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும்ல. அவங்க குடும்ப தலைவியோட நட்சத்திரம், தலைவியோட நட்சத்திரம், 2 பேரோட நட்சத்திரத்தை வாங்கி இந்த மனை பொருத்தம் குழி பொருத்தம் இந்த மனையில் வாழ்ந்தால் சந்தோஷமாக இருப்பாங்களா. வாஸ்து கரெக்டாக இருக்குது, இந்த நட்சத்திரத்தில் எப்படி குழி பொருத்தம் கரெக்டாக இருக்கா, இது தெரிஞ்ச வாஸ்து நிபுணர்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள். சரி, எனக்கு முதல்ல வாஸ்து தான் தெரியும், ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். வாஸ்து மட்டும் தான் தெரியும், குழி பொருத்தம் எனக்கு தெரியாது. அவரை சந்திச்சதுக்கப்புறம் எனக்கே தெரியும். ஸோ இப்படிலாம் இருக்கா. ஏன்னா அவங்க பரம்பரையாக சிற்பசாஸ்திரம் கற்றுக்கிட்ட குடும்பம் அவங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100கணக்கான கோயில் கட்டியிருப்பார். அவரை எவ்வளோ கட்டியிருப்பீங்க? கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, சிற்பசாஸ்திரம் கற்றுக்கிட்டவங்க. சார் இன்றைக்கி சிவில் படிச்சுட்டு நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய கட்டமைப்பை இன்றைக்கி இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியரை செய்ய சொல்லுங்கள், அந்த ஃபீல்ட் அவுட்டே நான் போயிடுறேன். பண்ண முடியுமா சார்? இன்றைக்கி கட்டடம் கட்டிட்டு ப்ளம்பிங் பண்ணுறீங்க, அன்றைக்கி ப்ளம்பிங் பண்ணிட்டு கட்டடம் கட்டியிருக்காங்க நம்மளுடைய முன்னோடிகள். சாதாரணமாக அது தஞ்சை பெரிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், எங்கள் ஊர் மீனாட்சி அம்மன் கோயில் தென் மாவட்டம். சரி, எங்கள் ஊர் நெல்லையப்பர் கோயில். எந்த கோயில் செய்ய முடியுமா? அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு சிற்பசாஸ்திரம் கலை தெரியும், குழி பொருத்தம் தெரியும், சகலம் தெரியும். குழி பொருத்தம்னா என்னென்னு எனக்கு தெரியாத விட்டு தெரியாது தான். பண்டிட் விஜயை பொறுத்த வரைக்கும் தெரியும்னு பில்டப் வேண்டாம் கிடையாது. என்றைக்கும் அதை நான் பண்ண மாட்டேன். அண்ணங்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அதை கற்றுக்கிட்டேன். ஓ இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் பண்ணலாம். வாஸ்துங்கிறது ஓரளவு தெரியும், சென்னியப்பன் ஐயா அவருக்கு தெரியும் ஏகப்பட்ட விஷயம். அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அண்ணனுக்கு தெரியும். இன்றைக்கி ஐயா நான் வந்து அவர் கூட ரொம்ப நெருக்கமாக பழகினதுனால சொல்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கூட நிறையா பழகின மாதிரி மக்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி மனிதர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பழனி பாரத அண்ணன் சாதாரண விஷயம் இல்லை. அவட்ட வாஸ்து ஜோதிடம் சகலம் எங்களுக்கு வந்து வாஸ்து தெரியும். ஆனால் அதில் குழி பொருத்தங்கிறதுல இப்போ சமீப காலமாக தான் தெரியும். ஓ இப்படிலாம் இருக்குது, நட்சத்திரம் வாங்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நட்சத்திரம் வாங்கணும், அந்த மனை எவ்வளோ அமைக்கணும், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எவ்வளோ உயரம் இருக்கணும், சீலிங் உயரம் எவ்வளோ இருக்கணும், அவ்வளோ விஷயங்களை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசுகிறாரு அன்றைக்கி. அது பாருங்கள் எப்படிலாம் சொல்லாமல் திருப்பதி உண்டியில் எங்கே வைக்கிறது, அதுக்கெல்லாம் ஜோசியம் இருக்குது. திருப்பதி போகலாமா கூடாதான்னு நான் பேசியிருக்கிறேன். இப்போ திருப்பதி உண்டியில் எங்கே வைக்கலாமாலாம் கேள்வி. திருப்பதி உண்டியில் திருப்பதியில் வைக்க முடியும் கண்டிப்பாக. அப்போ எப்படிலாம் ஜோதிடம் போயிடுச்சு பாருங்க. அப்போ தாராளமாக போடலாம், அது அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்தவரை. சரியா? அது இப்போ அது வேறு ஒரு விவாதமாக போகுது, திருப்பதி உண்டியில் போடலாமான்னு. சரியா? அப்போ பாருங்கள், இப்போ கருவேல மரத்தை பற்றி அவர் பேசினார். சனிங்கிறதுடைய நிறம் கருமை. என்னை பொறுத்தவரை சனி தான் இரும்பு, உறுதியானவர். செவ்வாங்கிறது வேலு. அப்போ சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டு அது சுக்கிரனுடன் வீடாக இருந்தால் கருவேலம் பால், அதாவது அந்த கருவேலம் பால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பேர் கோந்துன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. அதை எடுத்து சிப்லா கவரில் வச்சுக்கலாம். இது ஒரு பரிகாரமாக பயன்படுத்தலாம். கருவேலம் செவ்வாய் பல்லு, சனி கருப்பு ரெண்டும் சேர்ந்தால் கருவேலம். பல்லுக்கு உறுதிக்கு கருவேலம் பல்பொடி பல்லு வளர்க்கலாம். அன்றைக்கெல்லாம் யாருக்கு பல் நோய் வந்துச்சு? இத்தனை டென்டல் டாக்டர் இருந்தாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஸோ இப்படி பயன்படுத்தலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன இருக்குது, முதல்ல அவங்க வாஸ்து பிரகாரம் அந்த அவங்களுக்கு வீடு கட்ட முடியுமா
அப்படிங்கிறத பார்க்கணும்ல. பார்க்கணுமா கூடாதா? பார்க்கணும். அப்போ நம்மளுடைய பாரம்பரியமான வாஸ்துக்கலையை இன்றைக்கி நான் பேசுவதை விட அண்ணனை பற்றி பேசுவதே சால சிறந்தது. வாஸ்துக்கலையை அவ்வளோ நுட்பமாக தெரிஞ்சு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறார். இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இத்தனை இந்த நட்சத்திரத்துக்கு செட் ஆகும்னேன்னு பட்டு பட்டு பட்டுன்னு அவர் ஓடி பிடிக்க வேண்டியிருக்கு வாஸ்துவில் பின்னாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஸாக போகக்கூடிய மனிதர் அவர். சாஸ்திரங்களை முழுவதுமாக, அதாவது அவங்களுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சிற்பசாஸ்திர கலையை முழுவதுமாக கற்றுக்கொண்டவர். அப்பேற்பட்ட ஒரு சிற்பியை கூட வச்சுட்டே நான் பட்ட பாடு இருக்கு பாருங்கள். எப்படி சொல்லுங்கள் பாருங்கள். அவர் இங்கே இருக்கார், எனக்காக எத்தனை வர முடியும்? 6 முறை நான் இல்லாத பொழுது வந்துட்டு போயிருக்கிறார். அண்ணே நீங்கள் போகணும்னே, அவசியம்னே அப்படி நான் வெளியே எங்கே கேரளாவில் இருக்கிறேன், ஞாபகம் இருக்கானே, கேரளாவில் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் இருக்கேன். ஆனால் ஆளே வீட்டில் யாரும் இல்லைண்ணே, நீங்களாக போய் பாருங்கண்ணே. வந்து நிலைக்கு மார்க் பண்ணி இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். யாரா செய்வாங்களா? பாதி பேர் இந்திக்காரன். இங்கே அவர் மட்டும் போய் மார்க் பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டார். அண்ணே வச்சு மார்க் பண்ணிட்டேனேன்னு. அப்பேற்பட்ட ஒரு நட்புக்காக ஒரு தேடி இங்கே இருக்குது. இது வேலூர் எங்கே இருக்குது, நான் இருக்கிறது எங்கே இருக்குது, கோயம்புத்தூர். அவர் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி, அவருக்கு அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு. 6 முறை, ஒரு முறை அல்ல. நேற்று ஒரு ஜாதகம், ரிஷபலக்கண ஜாதகம், 8ஆம் இடத்தில் உட்காந்த சனி திசை, சனி வக்கரம்னே ரிஷபலக்கணத்துக்கு 4ஆவது திசையாக வரக்கூடாதுன்னு ஒரு லாஜிக் இருக்குது. 4ஆவது திசையை வந்தால் செத்து போயிடுவாருன்னு ஒரு ஜோசியர் சொல்லலாமா? அனுபவம் வாய்ந்த ஜோசியர். திசையேன்னு வரலை. அவர் வக்கரமாகி ராகேது அச்சுக்கு வெளியில் அனாதையாக கிடக்காரு. நான் சொன்னேன் அதெல்லாம் வராது சார், தைரியமாக இருங்க. அப்புறம் அவருக்கு என்னென்னமோ சொன்னாராம். நாங்கள் பாருங்க அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் யார்கிட்ட பார்த்தாலும் சரி என்கிட்ட விஷயம் என்ன இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. இன்னொரு ஜோசியர் தயவு செஞ்சு என்கிட்ட குறை சொல்லாதீங்க, அவர் சொன்னார் இருக்கட்டும், உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க, பொறுமையாக இருங்க, நல்லா இருக்கும், பயப்படாங்க போங்கன்னு. அப்போ ஒவ்வொரு நிகழ்வையும் நம்மளுடைய அந்த ஜாதகத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு, இதுதான் என்னுடைய கண்டென்ட். இதுதான் திரு மூக்கையா தேவர் ஐயாவுடைய அவருடைய மெத்தட். அவர் வாங்கின ஏழை ஓன் ஜாதத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா பாருலையே. சம்மந்தமில்லா ஜாதத்துக்கு நீ பலன் சொல்ல முடியாது, தூக்கி கீழே ஓட்டுறேன்றவர். சம்மந்தமில்லா ஜாதத்துக்கு எடுத்து பார்க்க நீ பலன் சொல்ல முயற்சிக்காத. உன் ஜாதகத்துக்கு தொடர்பில் தான் உனக்கு ஏட்டி பிடிக்க கேள்வி வைப்பான். ஏன் கோட்டி பிடிச்ச மாதிரி கேள்வி வைப்பான்லேன்னுவார். கோட்டின்னு எங்கள் ஊரில் பைத்தியம்னு அர்த்தம், நெல்லை மாவட்டத்தில். அப்போ ஒரு ஜாதத்தை வாங்கினா டக்குன்னு இந்த பேர் இருக்கும் இதற்கும் டக்குன்னு தூக்கி வீசுவார். சில ஜாதத்தை வாங்கிட்டு ஓரம் வச்சுருவார், போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாண்டுருவார். ஆன்லைனில் அதை செய்ய முடியாது. நான் எடுத்த உடனே ஆரம்பித்த உடனே எனக்கு இந்த கிரகம் இங்கே இருக்குது சார், இந்த கிரகம் இருக்குது சார், அப்படியே கட் பண்ணிட்டு அம்மா காசு ரீஃபண்ட் அனுப்பிடுமான்ருவேன். ஏன்னா இது ஆர்கியூமெண்ட்டில் முடியும். நம்ம வழியில் அவங்க போக விட மாட்டாங்க. அவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு வந்து அவங்க ரூட்டுக்கு நம்மளை கொண்டு போயிடுவாங்க. இது ஒரு ஜோதிடத்தில் அவசியம் நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். பாயிண்ட் ஆரம்பிக்கும் போதே அவங்க 2 பிட்டை போட்டாங்கன்னா அப்படியே கட் பண்ணிட்டு காசு அனுப்பி விட்றது. சார் 100கணக்கான யூடியூப்பில் பேசுகிறாங்க சார், தரமானவர்கள் பேசுவது குறைவு. இப்போ நம்ம பரணி என்ன பேசினார், ஏதாவது ஒரு பாயிண்ட் குறை சொல்ல முடியுமா? விஷயம் தெரிஞ்சவர். நான் பேசாமல் கம்பெனி உட்காந்துருந்தேன். பழைய நினைவுகளை கொண்டு போயிட்டார் அண்ணன். நான் பேச நினச்சி வந்ததே வேறு. பழைய நினைவுகளுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை எனக்கு. அப்படியே எங்கள் ஊர் போயிடுச்சு. எங்கள் ஊர் ஜெயராம ரெட்டி ஐயா மனசுக்குள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் திரு ஜோசப் சார் ஐயா போயிட்டார். எல்லாருமே இந்த காலப்பகையை பற்றி உயர்திரு பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா, தமிழ் கடல், தமிழில் அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு மகாபாரத கதையெல்லாம் பிச்சு படல் எடுக்கக்கூடியவர் ஐயா. அவருடைய வீட்டுக்கு நான் போகும்போதே ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்துட்டே போகிறேன். மங்கள விநாயகர்னு இருக்குது. அவங்க வீட்டில் ஜாதத்தை வாங்கி பார்த்தா செவ்வாய்க்கேது இருக்குது சார். அவங்க ஜாதத்தில் 4 செவ்வாய்க்கேது தொடர்பு இருக்குது சார். வீட்டு பக்கத்தில் மங்கள விநாயகர் இருக்கார். பேசும்பொழுது அதே மாதிரி பாருங்கள், இப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த லொக்கேஷனுக்கு என்ன பேர் வரும்னு கேட்குறாரு. தனக்கங்குளம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஐயா லக்கணம் தனக்கு, எனக்கு 4ஆம் இடம் தண்ணி, லக்கணாதிபதி 4ஆம் இடம் தொடர்பு கொண்டால் தனக்கன்குளம் மதுரையில் வரும் ஐயா. சரி செங்கல்பட்டுக்கு என்ன சொல்லுவீங்கன்றாரு. ஐயா செவ்வாய் செங்கல், சுக்கரன் பட்டாடை, சுக்கரன் செங்கல்பட்டு. சரி முகப்பேருக்கு என்ன சொல்லுவீங்க? ஐயா 2 முகம் 9 பேர் புகழ் முகப்பேரு. சரி நுங்கம்பாக்கம் ஐயா அனுச நட்சத்திரம் நுங்கு. அவர் கேட்குறாரு, ஒவ்வொன்றா கேட்க இந்த பேர்களை கொண்டு வந்து, சரி இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க, ஏன் ஜாதகத்துக்கும் ஐயா ஜாதகத்துக்கும் இந்த லொக்கேஷன் பேர் வரும். அவர் லொக்கேஷன் சொல்லக்கூடாது, அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த பேர் அதனால் ஐயா அங்கே வந்திருக்கு. அப்பேற்பட்ட மகான்க அவர். என்னை பொறுத்தவரை தமிழ் பேராசிரியர் முதுவர் சார். அவருடைய பரிகாரம் நான் சொல்லி ஒரு கிளைண்ட்டுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு.
அவருடைய பேராசிரியருடைய திரு ஞானசம்பந்தன் ஐயாவுடைய சேனலில் நான் ஒரு முறை பார்க்குறேன். மகாபாரதத்தில் சிகண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். சிகண்டி, அம்பா அம்பிளிகைன்னு ஒரு பேர் வரும். என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு டயலாக் மாதிரி அதில் ஒன்று வரும். அந்த டயலாக்கு காலையில் பார்க்குறேன். எனக்கு காலையில் முதல் ஜாதகம், ஒரு ஜாதகம். அதில் என்ன, அது பெண்ணு, இதில் ஆண், அவ்வளோதான் விஷயம். இது என்னன்னா, கணவர் மனைவி கணவரை விட்டுட்டு போயாச்சு. திருப்பி அவங்க ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு அவருடைய ஸ்பீச்சு எனக்கு பரிகாரமாகுது. அப்போ நான் யோசிக்கிறேன், ஏன் அவர் சொன்னதை இன்றைக்கி நம்ம சொன்னோம். சரி, என் ஜாதகத்தில் குரு தான் சகல சம்பத்துக்கும் குரு அப்படின்னு எடுக்கிறேன். சரியா, குரு சூரியனை பார்வை செய்யும். தனுசில் பலமாகி சூரியன் கேது சாரம் பட்டிருக்கோம். குரு பேராசிரியரா சூரியனுக்கு உச்சமா, நான் சித்திரை மாதம் பிறந்தவனா, அவரை ஏன் நான் சின்ன வயசில் சந்திக்கலை? எனக்கு 12வது இடத்துல கிடக்கு சூரியன், பின்னாடி கிடக்கு. நான் மீடியாவில் பார்த்து பிரமித்த ஒரு மகான். அவரை எப்போ போய் சந்திக்கிறேன்? குருதிசையில் சந்திக்கிறேன். எது பாருங்கள், அது ஆச்சரியம். குருதிசையில் சந்திக்கிறேன். அப்போ பாருங்கள், பிறந்த கால சூரியனும் நிகழ்கால சூரியனும் ஐப்பசி மாதம் அவரை சந்திக்கிறேன். கார்த்திகை மாதம் இல்லை, முதல்ல அவரை சந்திச்ச ஐப்பசி மாதம். கோச்சார சூரியன் பிறந்த கால சூரியனை பார்க்கும்போது எப்படி பாருங்கள். அப்போ ஞானசம்பந்தன் ஐயா, கேது ஞானம் சார், குரு சகல சம்பத்து சார், குரு கேது ஞானசம்பந்தன் ஐயா, சூரியன் உச்சம் ஐயா, உலகத்துக்கே தெரிஞ்ச மனுஷன் ஐயா. அவரை போய் சந்திக்கிறேன். அப்போ அவரை போய் சந்திக்கும் பொழுது அப்போ அந்த காரகத்துவம் எப்படி நம்ம அவரை சந்திக்க முடியும்? அவர் எப்படி அவரை பார்க்க முடியும்? இருப்பார். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இதை எந்த தக்க தருணத்தில் பயன்படுத்துவதற்கான பயிற்சியை நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். இப்போ எனக்கு 5ஆம் அதிபதிக்கு திரிகோணத்தில் கேது, இங்கே பஞ்சமுக விநாயகர் இருக்கார். புதன் எனக்கு 5 கூடியவர், சாஸ்திர சம்பிரதாயங்கிற 5 9. அவர் கூட ஒரு ஹேரம்பன்னு வரும் பாருங்க. ஹேரம்ப மகா கணபதி சாஸ்திர பேரோடு அங்கே வந்துடுறாரா விநாயகர் சார். லக்னம் செவ்வாய் சார். இங்கே வேலூரில் வந்துட்டேன்னா இல்லையா? சும்மா வர முடியாது யார் எங்கேயும். ரிஷபம் பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு. ஆய்வு பண்ணி பாருங்கள், சும்மா வர முடியாது. ஏன் வேலூரில் அண்ணனையே இவ்வளோ லேட்டாக பார்க்குறேன்? அந்த காலகட்டம் வரும்பொழுது தான் நீங்கள் சந்திக்க முடியும். நம்ம பார்த்து ஒரு பிரமித்த மனிதர்கள். இப்போ நான் சின்ன வயசில் எல்லாருக்கும் திரு மோகன் ஐயா எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லோரும் மைக் மோகன் ஐயான்னு சொல்லுவாங்கள்ல, நடிகர் மோகன் ஐயா. அவர் பிடிக்காத ஆள் யாராக இருக்கா? அவர் பிடிக்காத ஆள் யார் இருக்காது. நல்லா கேட்டுக்கோங்க, சூரியன் தான் மோகன். எனக்கு லக்கணப்படி எங்கே இருக்குது? 12ஆம் இடத்துல. அவரை எப்போ நான் சந்திக்கிறேன்? 52வது வயசில். எப்படி 52 வயசில் கொல்லூர் மூகாம்பி கோயிலில் சாமி கும்பிட்டு வெளியில் வர்றேன். எங்கள் துணைவியார் கூப்பிட்றாங்க. அப்போ தான் இந்த செல்ஃபோன் வீடியோ வைரலாகி போயிட்டுருக்கு. கூப்பிட்றாங்க, உங்களுக்கு பிடிச்ச மனிதர் கூப்பிட்ருக்காருன்னு. பிடிச்ச நடிகர்னு யார்? சூப்பர் ஸ்டாரானே. அவரெல்லாம் கூப்பிட மாட்டாருமான்னு. அவருக்கு என்ன இருக்குது இனிமேல்? எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அப்போ நான் சொன்னேன், யாருன்னு இல்லை, நீங்கள் ராத்திரியில் நைட்டு பாட்டு கேட்பீங்கல்ல அப்படின்னா. எனக்கு மோகன் ஐயா பாட்டு, இளையராஜானா எனக்கு உயிர். ஸோ நிறையா துன்பங்களை, அதுவும் பாருங்கள், அதுவும் காரகத்துவம் தான். 8 கூடையவனே 11 கூடையவன் ரிஷப லக்னத்துக்கு. 8 கூடைய குருவும் 11 கூடைய புதனும். இது தனுசு, அது மீனம். சரியா? புதன் இளைய, அந்த சூரியனும் டிகிரியும் புதனும் ஒன்றா இருக்கும். அப்போ இளையராஜா ஐயா பாட்டு கேட்டு தான் தூங்குவேன். 12ஆம் இடம். சரியா? அப்போ கொல்லூர் மூகாம்பிகை கோயிலேருந்து சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது கரெக்டாக கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே ஐயோ அவர்கிட்ட பேசணுமே. இல்லை, நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் வருவீங்க, நாளைக்கு பேசிக்கலாம். அப்போ அந்த காலம் பாருங்கள், எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த நபர்களை சந்திப்போங்கிறதும் கூட அந்த கிரகம் தீர்மானிக்கிறது. அதுக்கும் இந்த பேரில் இந்த வயசில் இது தான் உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் இதுதான் நம்ம என்னுடைய குருநாதர் மூக்கே தேவரையா சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இப்போ காசிக்கு போங்க, இல்லை தாமிரபரணிக்கு போங்க, அங்கே போகும்போது இந்த சம்பவங்களை பார்ப்பீங்கன்னு சொல்லுவார். பார்க்குறதுக்கு என்ன கிரகம் சார்? முதல் கிரகம். பார்வைக்கு என்ன கிரகம்? சுக்கிரன் தான் முதல் கிரகம். கேட்குறதுக்கான கிரகம் இது. கேள்வி கேட்குறதுக்கான காதுக்கான கிரகம் இது புதன். டிரான்சிட்டில் இவர் என்னைக்கு போகிறாருங்கிற தேதியை வாங்கிக்குவார். நீ காசி என்னைக்கு போவ, தேதியை சொல்லு. சரி, நீ ராமேஸ்வரத்தில் உனக்கு பரிகாரம் சொல்கிறேன், என்னைக்கு போவ அதை சொல்லு. அந்த தேதி எடுத்து அந்த பஞ்சாங்கத்தை பரட்டி, அன்னைக்கு சுக்கிரனும் அன்னைக்கு புதனும் அந்த அன்னைக்கு லக்கணத்துக்கு எங்கே இருக்காங்க, அன்றைக்கி அந்த சுக்கிரன் 2ஆம் பார்வை, அன்றைக்கி சுக்கிரன் எங்கே இருக்காரு,
இவன் கோயிலை விட்டு எத்தனை மணிக்கு வெளியே வருவான்? அந்த லக்கணத்தை வச்சு காலையில் எத்தனை மணிக்கு மேக்ஸிமம் இந்த பிண்டம் தர்ப்பணம் இந்த ஹோமங்கள்லாம் காலையில் அதிகாலையில் பண்ணுவாங்க, சரியா? அப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார்? அப்போ அந்த சுக்கிரன் எந்த கிரகத்தை பார்க்கு? சரி, அன்னைக்கு புதன் எங்கே இருக்கார்? அவர் எதை கேட்பார்? அந்த கேள்விக்கான காதுக்கான கிரகம் புதன். அவர் எங்கே இருக்கார்? அப்போ என்ன நாதம் அவர் கேட்பார்? 2 மாதம் கழித்து போகிறத கேட்டு, இல்லைன்னா போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வாழேன்னுவார். இல்லை நீ என்னைக்கு கோயில் போகிற அப்படின்வார். ஐயா அடுத்த மாதம் போகிறையா? போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வாழேன்னுவார். டிக்கெட்லாம் போட்டியா? சரி, ட்ரெயின் டிக்கெட் போட்டியாலே? போட்டாச்சு. இந்த தேதி போட்டு டக்குன்னு இந்த சம்பவம் நடந்தால் நீ ஜெயிப்ப, இல்லைன்னா முடிஞ்சேன்றுவார். நாகராஜன் ஒருத்தர் வருவார், உன்ட்ட பேசுவார்ன்றவார். அக்யூரஸியாக இருக்கும். அல்லது இந்த மங்களநாதம் கேட்கும். யாராவது ஒரு ஆளையோ கிளம்புன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுவான். இல்லை நாய் குலைக்கும். இல்லை ஏதோ ஒரு மங்கள இசை கேட்கும். சுப செய்தி காதில் வரும். உன் ஃபோனில் யாராவது கூப்பிட்டு சொல்லுவாங்களேன்னு. நான் அவர் கூட இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஃபோனில் கூப்பிட்டு பணம் ரெடி ஆகிடுச்சுப்பா அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இவனுக்கு பணப்பிரச்சனை, இவருக்கு பணப்பிரச்சனை. அப்போ நாங்கள் இங்கேருந்து கும்பகோணம் திருவெண்காடு போகிறோம், இந்த தேதியில் போனார், என்னை கூட கூப்பிட்டு போயிட்டு வரலான்னாரு. போயாச்சு. பூஜை முடித்து எந்திரிக்கிறோம், இந்த ருத்ரபாதத்துலேருந்து எந்திரிக்கிறோம். ஃபோன் பண்ணி ஒரு ஆள் பக்கத்தில் இருக்காளுக்கு நிமித்தம் பக்கத்தில் ஃபோன் வருது. பணம் ரெடி ஆயிடுச்சா? இவர் சொல்கிறார், இந்த ஃபோன் எடுத்துகிட்டு உனக்கு பணம் ரெடி ஆச்சுப்பா, காலையில் வந்து வாங்கிக்கப்பான்றாரு. மறுநாள் காலையில் அவருக்கு பணம் வருது. எப்படி பாருங்கள் இந்த கண்டென்ட்டு. இது யாருக்குமே தெரியாது, அதாவது அவர் முக்கியத்தவரையே ஜாதகம் பார்க்குறாரு, சொல்கிறாரு. போன இடத்துல இந்த உனக்கு சுப செய்தி கேட்கும்னு சொல்கிறாரு. சுப நிகழ்வை கண்ணால் பார்ப்பேங்கிறாரு. ஒரு அம்மா விநாயகருக்கு தண்ணி கொடுத்தோட வந்து தண்ணி ஊற்ற வருதுண்ணா. ஒரு சுமங்கலி வருவா, தண்ணீர் குடத்தோடு வருவான்னு சொல்கிறாரு. சுக்கிரனுக்கு 4 அன்றைக்கி சந்திரன். எப்படி பாருங்கள், சுக்கிரனுக்கு 4 சந்திரன் அன்னைக்கு டிரான்சிட்டில். அப்புறம் எடுத்து பார்த்தா அது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரியே பக்கத்தில் ஒரு ஆள் பூஜைக்கு வெயிட்டிங்கில் இருக்கான். நாங்கள் பூஜை பண்ணி எந்திரிக்கிறோம், ஃபோன் வருது. ஃபோனை எடுத்த உடனே இந்த ஆள் சொல்கிறார், எப்போ உனக்கு பணம் ரெடி ஆச்சு நாளைக்கு காலையில் வாங்குறாரு. வந்து இந்த ஆளுக்கு மறுநாளே பணம் கிடைக்கிது. எப்படி பரிகாரம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துவார். இதில் என்ன பேர் கொண்டவங்க வருவாங்கன்னு சொல்லுவார். பேர் கொண்டவங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அகிலான்னு ஒருத்தி வருவாங்கிறாரு. எப்படிண்ணே பாருங்கண்ணே, அகிலான்னு ஒருத்தி வருவா, தண்ணி குடத்தோடு வருவா, விநாயகர் தண்ணி ஊற்ற வருவான்னு சொல்கிறாரு. அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகத்தை வச்சு நானும் பொறுக்க மாட்டாமல் எந்திரிச்சு, அம்மா உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் அகிலாண்டேஸ்வரின்னுச்சு. எப்படி பாருங்க. அப்பா நம்ம ஜோதிடர் தானே, நம்ம ஜோதிடர். என் குருநாதர் உங்களுக்கும் குருநாதர் தான், என் குருநாதர் எல்லாருக்கும் குருநாதர் தான், உங்கள் குருநாதர் எனக்கும் குருநாதர் தான், உங்களுக்கெல்லாம் குருநாதர் எனக்கு அண்ணன் குருநாதர் தான். அப்படி கிடையாதுண்ணே, அப்படி கிடையாது. லக்கண சனினே நான் என்றைக்கும் நான் இப்படி தான் இருக்கணும், சரியா? உண்மையும் அதுதானே, அவர்கிட்ட விஷயம் இருக்குல்ல. அப்போ எப்படி பாருங்கள், வரக்கூடியதே முன்கூட்டியே சொன்ன ஜோதிடர் என்னுடைய குருநாதர் திரு முக்கியத்தேவர் ஐயா. அப்போ இந்த சம்பவம் இப்படி தான் நடக்கும், இந்த லொக்கேஷனில் நடக்கும். கரெக்டாக சொல்கிறார். இளைய திருப்பாம்பரம் போவ அன்றைக்கி பிரச்சனையாகும்லேங்கிறார். முடிச்சுட்டு நேராக திருப்பாம்பரம் வர்றோம். நல்லா கேட்டுக்கோங்க. 9ஆம் பாவகம் திரு, 9ஆம் பாவகம் ஆசிரியர், 9ஆம் பாவகம் திரு, 9ஆம் பாவகம் திரு, 9ஆம் இடம் ஆசிரியர். எனக்கு 9இல் ராகு. ரிஷப லக்கணத்துக்கு ராகு என்ன சாரம்? உத்திராட நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம். கரெக்டாக பாருங்கள். திருப்பாம்பரம் போகிறோம், ஒரு ஸ்பீடு பிரேக்கு. நம்ம வண்டியை ஓட்டுனர் என் நண்பர் ரமேஷ் சரியான ஸ்பீடு, ஒரு டேனிங் திரும்புகிறாரு, ஸ்பீடு பிரேக்கில் தூக்கி போடுது. நான் போய் டம்முன்னு முன்னாடி கண்ணாடி உடஞ்சி வச்சு. அதுக்கு உத்திராடம் தலையில் அடிபடுன்னு சொல்கிறாங்களே இல்லை, எனக்கு மண்டையில் எங்கள் காயம் இந்த இடத்துல இருக்கும் காயம். இப்படி போய் முட்டிடுறேன். உத்திராடம் விநாயகர் தலை பின்னமான நட்சத்திரம். திருப்பாம்பரம் போகும்போது கவனமாக போகணும். திருப்பாம்பரம் நீ ஏழை அங்கே போகிறேன்னு கேட்காரு. நீ ஐயா கூட போகணும்ல, ஏழை நீ சொன்ன கேட்க மாட்டலே அப்படிங்கிறார். நீ ஒரு கோட்டி பிடிச்சோம்ல, நீ எங்கே சொல் பேச்சு கேட்பாளே அப்படிங்கிறாரு. நீ போய் மண்டையில் பிளாஸ்டிக்கோட போய் நிற்கிறேன். ஏயா போகணும்? ஏழை உனக்கு 9 ராகு, அன்னைக்கு கோச்சாரத்துலேயே ராகு, லக்கணப்படி அன்னைக்கு கோச்சாரத்துலேயும் 9 ராகு. அப்போ ஒரு காரகத்துவத்தை வச்சு, உங்கள் பிறந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு, நிகழ்கால ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இப்படித்தான் பரிகாரம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம போகிற அன்னைக்கு என்ன கிழமை, அன்றைக்கி என்ன நட்சத்திரம், அன்றைக்கி தினசுத்தி என்ன டோட்டலாக பார்த்துட்டு, காலையில் எங்கே லக்கணம் துவங்குது, அப்போ அன்னைக்கு என்னென்ன சம்பவம் நடக்கும், சரி இந்த நேரத்துக்கு போகாத, இத்தனை மணிக்கு மேலே போய் செய்யி,
இப்படி சொல்லக்கூடியது அந்த பேரியல் கலை. எந்த உதவி செய்யணும்? இப்போ ஒரு ஜாதகம், அண்ணன் பேரே பரணி, ஐயா சூரியன் சங்கரை, சூரியன் சங்கரை, சூரியனும் ராகுவும் சேர்ந்து சூரியனும் ராகுவும் சேர்ந்து மகர லக்கணமாகி அஷ்டமாதிபதி சூரியன் ராகுவோட சேர்ந்து பரணி நட்சத்திரத்தில் இருக்குது. இவர் கஷ்டம், பெரிய கஷ்டத்தில் இருக்கார். ஏன்னா அஷ்டமாதிபதி நாளில் மகர லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி சூரியன் நாளில் என்ன கஷ்டத்தில் இருக்காருன்னா, அவங்களுடைய தாயார் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். 98 வயசு, பாக்காலில் எறும்பு உள்ளே ஓட்ட போடுது, உள்ளே போய் ஓட்ட போடுது எறும்பு பாக்காலில். இவர் சம்சாரம் பார்க்க மாட்டேங்குது, கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவர் பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. இவருக்கே 70 வயசுக்கிட்ட ஆகிப்போச்சு. அந்த அம்மா கொஞ்சம் வெயிட், அவங்க உடம்பு பாருங்க வத்த மாட்டேங்குது, உடம்பு குறைய மாட்டேங்குது, படுத்த படுக்க இருக்காங்க. மோசன் போகுது. பெத்த மகன் பெத்த தாய்க்கு தன் குழந்தையை போல பாவிக்கிறார். எங்கள் அம்மாவுக்கு எப்போ உயிர் போகும்? நல்லபடியாக போகணும். போன ஐப்பசி மாதம் நடந்த சம்பவம் இப்போ கார்த்திகை மாதம் ஓடிட்டுருக்கு. ஐப்பசியில் நடந்தது. நான் சொன்னேன், ஐயா சங்கரா பரணி 6, சங்கரா சூரியன் ராகு தான், சூரியன் சங்கரங்க ஐயா, ராகு ஆபரணம் ஐயா, சூரிய ராகு சேர்ந்தால் சங்கராபரண ராகம் கேட்கணும் ஐயா. அப்போ அந்த 8 கூடியவர் 4 அம்மாவுக்கு ஆயுஸ் போக மாட்டேங்குது. அது பாருங்கள், பரணி நட்சத்திரம், மகர லக்கணத்துக்கு 5, 10 கூடையவன் கர்மாதிபதி நட்சத்திரம், கூடைய ராகு. சரியா? அப்போ சங்கராபரணி 6 அங்கே போய் குளிச்சுட்டு, அங்கே இருக்கக்கூடிய எந்த சிவாலயமாக இருந்தாலும் சரி வேண்டி வழிபாடு செய்து அந்த சங்கராபரணி தண்ணியை கொண்டு வந்து தாயாருக்கு வாயில் ஊற்றி விடுங்க, ஆன்மா போகும். அப்போ இந்த பேரியல்களை இது பயன்படுதா? அவங்களுக்கு மோட்சம் வாங்கணும். அது லக்கணப்படி அது 4-11 கூட பாதகாதிபதியோட வீடு. இப்போ டிரான்சிட்டில் சனி பக்கத்துலேயே நிற்கிது. எங்கே நிற்கிது? மீனத்தில் நிற்கா. திருக்கணிதத்தின் அடிப்படையில் ஒரு கிரகம் திசையோ புத்தியோ நடத்தும் காலத்தில் தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் அருகில் சனி இருந்தால் செசக்கி 7.5, கோச்சார சனியும் தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் 7-8 அல்லது அருகருகே வீடுகளில் அமர்ந்தால் தசாநாதனுக்கு 7.5. அந்த தசையோ புத்தியோ வேலை செய்ய விடாது, 100% அமுத்திரும். ஏன்னா சனி அதிக எடை கொண்ட கிரகம். வணக்கையா, சனி அதிக எடை கொண்ட கிரகம், அது பாதிப்பை தருகிறது. சரியா? இப்போ இன்னும் நல்லா கேட்டுக்கோங்க. அதே மேசம் கோச்சார சனி அங்கே தான் இருக்குது, கோச்சார சனியும் அங்கே தான் இருக்குது. பிறந்த கால சனி எங்கே இருக்குது? மேசத்தில். அது எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு? சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அங்கேயே செவ்வாய் சம்மந்தப்படுறாரு. செவ்வாய் சனி சுக்கிரன் சாமுண்டீஸ்வரி. இதுக்கு என்ன பரிகாரம்னா, மேசம் என்ன வீடு? மேசராசி சிம்பல் என்னையா? ஆடு. சரியா? கிடாத்தலை மேடு, ஊர் பேர் கிடாத்தலை மேடு. இது எங்கே இருக்குது? குத்தாலம் பக்கத்தில். குற்றாலம் அல்ல, குத்தாலம், கும்பகோணம் குத்தாலத்துலேருந்து பக்கம். கிடாத்தலை மேடு. அங்கே இருக்கக்கூடிய காமுகாஸ்வரி என்று சொல்லக்கூடிய சாமுண்டீஸ்வரி. இங்கே போகாமல் இந்த கிரக சேர்க்கைக்கு விடுதலை கிடையாது. மூர்க்க குணம்னா எது ஐயா? மூர்க்க குணம் சனி செவ்வாய் சந்திரன் தான். சூரியனையும் எடுத்துக்கலாம். ஏன்னா 4 மனசு 5 ஆள் மனசு. மூர்க்கத்தனமாக நடந்துக்கிட்டான்டா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? சரி, இதுக்கு எங்கே போகணுன்னா மூர்க்க நாடு தான் போகணும். இது கேரளத்தில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தக்கவாறு நம்ம தேட வேண்டியிருக்கு. இது எங்கே இருக்குது? எந்த முண்டைய அஸ்ட்ராலஜியில் எங்கே இருக்குது? இத்தனையும் நம்ம தேட வேண்டியிருக்கு. பேரியல் கலைங்கிறது நீங்கள் பயிற்சி பண்ணி தான் கொண்டு வர முடியும். இதற்கு முதல் ஆதாரம் பேஸ் என்னென்னா, ஊர் சுற்றணும். நிறைய ஊர் சுற்றணும். நான் எனக்கு ஃபீல்டே ட்ராவல்ஸ் ஃபீல்டு. இப்போ கூட இன்றைக்கி வரைக்கும் தேடிட்டு இருக்கேன். புதுசாக எங்கேயா கோயில் இருக்கா, அங்கே கோயிலுக்கு போகணும், பார்க்குறது, டக்குன்னு பார்க்குறது, உடனே டக்குன்னு எழுதி வச்சுறது. கிரகச்சேர்க்கை ஐயா, குரு சுக்கிரன் சூரியன் காம்பினேஷனுக்கு கோயிலே இல்லை. குரு சுக்கிரன் தான் கனகராஜ். சூரியன் ஈஸ்வரனா? அப்போ கனகபுரீஸ்வரர். இப்படி ஒரு கோயிலை தேடி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்காக மைண்டு ஃபுல்லாக இது இந்த சேர்க்கை எங்கே இருக்கணும், எங்கே மேட்ச் பண்ணணும்.
இது 6ஆம் இடத்துல இருக்குது. கனகம்னா இடுப்புன்னு அர்த்தம், சாரி கனகனா வயிறுன்னு அர்த்தம். இது 5ஆம் இடத்துல இருக்குது. குரு சுக்கிரன் 5ஆம் இடத்துல சூரியனுடன் சேர்க்கையில் இருக்குது. அப்போ கனகபுரீஸ்வரர் இது எங்கே இருக்குது? சென்னை பக்கத்தில். ஸோ இப்படி ஒவ்வொன்றா தேடி 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 ஒரு ஜாதகம் வருதுங்கய்யா. சனி சந்திரன் சூரியன் காம்பினேஷன், சனி சந்திரன் சூரியன் காம்பினேஷன் நீர் வீட்டில். ஏற்கனவே சனி அதீத குளிர்ச்சி, சந்திரன் தண்ணிக்கான கிரகம். சரி, அங்கே சூரியன் சம்மந்தப்படுறாரு. அப்போ இவருக்கு என்ன பரிகாரம் சொல்ல? இதே காலப்பகை தானே, இதே காலப்பகை தான். என்ன பண்ணுறது பரிகாரம்? அப்போ கரும்பணி ஈஸ்வரர், கரும் பனி ஈஸ்வரர் இது எங்கே இருக்குன்னா இருங்காட்டுக்கோட்டையில் இருக்குது, சென்னையில். சார் எங்கே போகிறோன்னு எனக்கு மாட்டுது சார், நான் என்ன சார் பண்ணேன்? எனக்கு மாட்டுது, அந்த கிரக சேர்க்கை கரெக்டாக மாட்டுது. போனால் ஒரு கரெக்டாக நடக்குது. சார் சந்திரன் துணிக்கான கிரகமா சார்? சந்திரன் துணிக்கான கிரகமா சார்? தைக்கிறக்கான காரகத்துவம் எது சார்? கேதுவா சார்? சந்திரகே சேர்ந்தா தையல் நாயகி, அவ்வளோதான் சார். போங்க சார். சந்திரகே சேர்ந்தா தையல் நாயகி. இது எங்கே எடுக்கணும்னு லாஜிக் இருக்குது. அது தைக்கிற விடா, சேர்க்கிற விடா, பிரிக்கிற விடா, இன்னும் லாஜிக் இருக்குல்ல. இப்போ பிரிக்கிற விடனா உடஞ்ச நட்சத்திரம் ஆயிடும். உடஞ்ச நட்சத்திரத்தை பிரிக்கிறதா எடுக்கணும். செயற்கை நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. இது எங்கே? தாளம் ராசி தவள் ராசி இருக்கா இல்லையா? இது காரகத்துவத்தையும் ராசி காரகத்துவத்தையும் நட்சத்திர காரகத்துவத்தையும் சேர்த்து தான் நான் எடுக்கிறேன். ஒரு ஜாதகம் வருது, அந்த மாதிரி டெய்லர் கடை வச்சுருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, டெய்லர் கடை வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில். நல்லா கேட்டுக்கோங்க, கோயம்புத்தூரில் டெய்லர் கடை வச்சுருக்கிறாங்க. அவங்க கடை வச்சுருக்கிற இடம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, சாரி கோயம்புத்தூரில் சேலம் அஸ்தம்பட்டியில் வச்சுருக்குறாங்க. சார் எனக்கு பொழப்பே ஓட மாட்டேங்குது, தைக்க ஆளே வரமாட்டுறாங்க, வேலைக்கு ஆள் வரமாட்டுறாங்க, அதனால் எனக்கு பொழப்பு கெடுது. இம்மா தையல் நாயகியே பாருங்கள். அந்த மாதிரி தையல் நாயகி போய் பார்த்து வந்ததுக்கப்புறம் இப்போ வேலைக்கு ஆள் நான் வர்றேன், நான் 2-3-4 பேர் வேலைக்கு வரேங்கிறாங்க. அந்த காரகத்துவம் இதுதான் பேரியல் கலை சார். நீங்கள் பேர் கேட்கணுங்கிறது 2வது மேட்ரு சார். அது ஊருகா சார், அது ஊருகா. எல்லார் பேரையும் நீங்கள் கரெக்டாக கேட்டவே முடியாது, சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. சத்தியமாக சாமி பேரியல் கலையை சத்தியமாக சொல்லித்தர முடியாது. என்னுடைய அனுபவத்தை தான் சொல்லித்தர முடியும். இப்படிலாம் எடுக்கலாம் தான் சொல்லித்தர முடியும். ஒரு கிரகத்துக்கு ஒரு 100 பேர் சொல்லலாம், இல்லை 500 பேர் கூட சொல்லலாம். எல்லா பேருக்கும் சொல்ல முடியுமா? ஜான் டேவிட்னு சொல்ல முடியுமா? ஆன்னின்னு ஒரு பேர் வருது. நேற்று நம்ம ஊரில் ஆனின்னு சொல்கிறாங்க, ஆன்னின்னு வருது கேரளாவில். கேரளாவுக்குள்ளே போயிட்டிங்கன்னா திருச்சூர் ஏரியாவில் வேறு மாதிரி பேர் வரும். மஞ்சு மோல் அப்படின்னு பேர் வரும், பிரியா மோல் அப்படின்னு பேர் வரும். இதில் எப்படி சொல்லுவீங்க? இருக்குது, சங்குனி பேர் இருக்குது, சங்கு பிள்ளைன்னு பேர் இருக்குது இருக்குது. இந்த மங்குனிங்கிற வார்த்தை தென் மாவட்ட வார்த்தை. அதை வடிவேல் படத்தில் வச்சார். நாங்கள் சின்ன வயசில் சொல்லி தெரிஞ்ச காமெடியை இம்சேரசன் படத்தில் மங்கினி அமைச்சர்னு சொல்லுவாங்க. இது லொக்கேஷன் தந்த வார்த்தை இருக்குது. இப்போ ஒரு சில ஏரியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நக்கல் நையாண்டி பண்ணி ஒரு ஆளை குறை சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க சில வார்த்தைகள். பைத்தியத்துக்கு என்னென்ன சொல்லுவாங்க? மெண்டலுங்கிற அது காமன் வேர்டு. இப்போ எங்கள் ஊரில் கோட்டி பிடிச்சிச்சான்னு சொல்லுவான். இல்லை அவன் ஒரு கோட்டிக்காரமில்லை அப்படின்வான். பித்து பிடிச்சிருது பித்து குழின்னு சொல்லுவாங்க. சரியா? பித்து அப்படிங்கிறதுக்கு என்ன இடம்? 4-5 கட்டால் தான் பித்து. ஒன்று மேலே பற்று வைத்தாலும் பித்து, ஒன்று மீது பற்று வைத்தாலும் பித்து. சரி, அங்கே செவ்வாய் சம்மந்தப்படுறாரு, அங்கே சனி சூரியன் தொடர்பு வருதுன்னா பித்துக்குழி முருகதாஸ் பாட்டு கேளுங்கன்னு 3ஆம் இடமா இருந்தால், 3ஆம் இடமா இருந்தால் பித்து குழி முருக தாஸ் பாட்டு கேளுங்கன்னு சொல்லலாம். அவ்வளோதான் விஷயம். புரியுதா இல்லையா சார்? சார் ஒரு பாட்டுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது சார். எனக்கு லக்கணத்தில் சனி, ஆகாத பாட்டு தான் எதோ சவுண்டாக போட்டு விட்றாங்க, அதையும் நான் கேட்கேன். இந்த காற்று மேலே காற்று கீழேன்னு இருக்குல்லையே, அந்த மியூசிக்கு டம்மு டம்முன்னு அடிக்கான். சரி கேட்டு அது அதான் அது மனசை அது கொண்டு போகுது அதுக்குள்ளக்க. இதை யோசிச்சு பார்த்தா சனி கும்பராசியை பார்க்குது. கும்பம் காற்று ராசி, மேல் அப்படின்னா வயசான ஆள் பெரிய ஆள். சனி அங்கேருந்து பார்க்கு, காற்று மேலே காற்று கீழே, கூட உட்காந்து செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்குது. இப்படி நீங்கள் யோசித்தா மட்டும்தான் நீங்கள் பேரியல் கலைக்குள்ளே வர முடியும். எனக்கு லக்கண ரோகிணி, சீக்கிரம் முடிச்சிடறேன், இப்போயே முடிச்சிடறேன் 2 நிமிஷம். லக்கண ரோகிணி எனக்கு எப்பெல்லாம் மனது பாதிப்பில் இருக்கிறதோ, குழல் ஊதும் கண்ணனுக்குங்கிற இளையராஜா ஐயாவுடைய சாங்கு, பேரை சொல்லக்கூடாதுன்ட்டு வேறு சொல்லிட்டாரு. அந்த சாங் மிஸ்யூஸ் பண்ணல ஐயா பேரை.